அவங்களுக்குமே டல்லாக இல்லை ஒரு வேளை ஆள் நிறைய பேர் தைக்க வந்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இருந்தாலும் எல்லாேருக்கும் கொடுக்கணும்ல, அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிக்கணும். யாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுனால அவர் இப்படி மாறி மாறி லைனாக கொடுத்துன்னு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நானாக சொல்கிறேன் இது என்ன விஷயன்றது. ஆனால் இன்றைக்கி தாங்க அதே மாதிரி நான் வந்து பிஸியாக இருந்தேன். ஏன்னு கேட்டால் 1.5 நாள் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அந்த கரண்ட் இல்லாததுனால வேறு அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த வேலையை ஒரே நாளில் செய்யணும். அதுக்கு தான் நான் நைட் 11 மணி செஞ்சேன். இந்த 100 பேக்கும் அடிக்கணும். இதுக்கப்புறமும் 200 பேக் நான் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் அடிச்சு கொடு அர்ஜென்ட்டுன்னு. ஏன்னா நானுமே கரண்ட் இல்லாமல் தைக்கல, கொஞ்சம் தைச்சி கொடுன்னாங்க. சரி ஒரு ஹெல்ப்பு தானே, நம்மளும் சும்மா ஒன்றும் தைக்க போகிறதில்ல, தைச்சி கொடுத்தா காசு வரப்போகுது. இங்கே தைச்சா என்ன இருக்குது, அங்கே தைச்சா என்ன, ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்றதுனால சரி கொடுங்க அப்படின்ட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த பேக் வந்து அவங்க கையில் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க அடிக்கி என்கிட்ட கொடுத்தாங்க. நைட்டு நான் பாதி பேக் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு தான் போய் படுத்தேன். மறுபடியும் காலையில் ஏஞ்சி அது ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்ரு பேக் தொட்டாங்க. கரெக்டாக 11 மணிக்கெல்லாமே முடிச்சிட்டேன். நான் 2மே முடிச்சிட்டேன். அப்புறமா வந்து திருப்பி எடுத்துன்னு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதில் டைம் ஆச்சு. அதுதான் பாருங்கள், நீங்களே பாருங்கள், வீடியோவில் தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் நிஷா அதுக்குள்ளே என்னென்ன காமிச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவில் சுற்றி சுற்றி எடுக்கவே அவளுக்கு அதே ஒரு இதுவாகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் அங்கேயே பத்துன்னு பெறல்றாங்க. ஏன்னா அடிக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்தூரி வந்து இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பத்துக்குனா. ஏன்னா இடம் க்ளீனாக தாங்க இருக்குது. மழை பெஞ்சு வேறு நல்லா மண்ணெல்லாம் ஆச்சு, இதுவாகிடுச்சு, கழுவிட்ட மாதிரி. நாங்களும் வந்து பெருக்கி வச்சுருக்கிறதுனால அதனால் அங்கேயே அப்படியே பத்துக்குன்னு இது பண்ணலாம். நல்லா ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். நான் பாருங்கள் என்னால் முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணுங்க. ஏன்னா இடுப்பு வலி ஃபுல்லாகவே இடுப்பு வலி ஆகிடுச்சு. அதனால் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் தைச்சேன். ஏன்னா அதுக்கப்புறமும் புடி ஏற்றாந்து கொடுத்துட்டாங்க கட் பண்ணி. காலையில் தாங்க புடி ஏற்றினேன். பாருங்கள் உங்கள்கிட்ட காமிங்க, இந்த பேக் தாங்க நான் சொன்னேன். டிஃப்ரெண்ட்டான பேக் இதுவும். இந்த ஃபினிஷிங் வீடியோ எடுத்துருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இது வந்து புடி ஏற்றுறது மட்டும்தான் வீடியோவாக எடுத்துருக்காங்க. இதுவும்